நம்ம ஊர் மன்னர்கள் வெளிநாட்டில் இருக்கக்கூடிய அரசர்களுக்கு நிறைய பரிசு பொருட்களை கொடுத்துருப்பாங்க. தங்கம், வைரம், வைடூரியம். ஆனால் நம்ம ஊர்லேருந்து பல மிருகங்களும் பல மன்னர்களுக்கு பரிசாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. காண்டாமிருகம் போப்பவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஸ்பெயினுக்கு நாம் யானையெல்லாம் அனுப்பி வச்சுருக்கோம். நாட் ஓன்லி ஸ்பெயின், சீனாவாக இருக்கட்டும், கிரீக்காக இருக்கட்டும், இட்டாலியாக இருக்கட்டும், இப்படி பல ஏரியாக்களுக்கு பல நாடுகளுக்கு நாம் பரிசாக நம்முடைய யானை, சிங்கம், மான் அப்படிங்கிறதெல்லாம் கொடுத்து விட்டுருக்கோம். 1515களில் ஸ்பெயினுக்கு அங்கே இருக்கக்கூடிய ஒரு மன்னருக்கு யானை வேண்டும் அப்படிங்கிற ஒரு அறிவிப்பு வருது. இந்தியாவிலிருந்து அந்த யானை கேரளாவில் பிடிக்கப்பட்ட சுலைமான் அப்படிங்கிற ஒரு யானை அந்த ஸ்பெயினுக்கு கப்பல் வழியாக அனுப்பி வைக்கப்படுகிறது. ஒரு யானை அனுப்பும்போது நம்ம மன்னர்கள் என்ன செய்வாங்கன்னா, அந்த யானையுடன் 12 நபர்களை அனுப்பி வைப்பாங்களாம். 2 பேர் அந்த யானையை சாப்பாடு கொடுக்கறதுக்கு, 2 பேர் அந்த யானையினுடைய மாவுத்தர்கள், ஒரு நபர் அந்த யானையை பூச்சிகள் எதுவும் தாக்காமல் பாதுகாப்பது, ஒரு நபர் யானைக்கு மருத்துவம் கொடுப்பது, ஒரு நபர் அந்த யானையை கட்டி வச்சிருக்கக்கூடிய இடத்தை காப்பது அப்படின்னு சொல்லி 12 நபர்களுக்கும் வேலையும் கொடுத்து அது கூடவே அந்த யானையும் அனுப்பி வைப்பாங்களாம். இப்படி ஸ்பெயின் நாட்டுக்கு போகக்கூடிய அந்த யானையை திடீர்னு பிரெஞ்சு கடற்கொள்ளையர்கள் அட்டாக் பண்றாங்க. அந்த கப்பலை அட்டாக் பண்ணும்போது உள்ள இருக்கிறது யானை. இதுவரையிலும் அந்த பிரெஞ்சினுடைய கடற்கொள்ளையர்கள் யானையை பார்த்ததே கிடையாது. இது ஏதோ விசித்திரமான பேய் பிசாசு அப்படின்னு நினைச்சிட்டு அதை பார்த்து பயந்து ஓடுறாங்க. இப்படி கொண்டு வரப்பட்ட இந்த யானை ஸ்பெயின் நாட்டுக்குள்ள வந்து வீதி எங்கும் உலா வர வேண்டும், அதன் பிறகு மன்னரிடம் ஒப்படைக்க வேண்டும் அப்படிங்கிற உத்தரவு வருது. தினசரி 30 கிலோமீட்டர் அந்த யானையை நடத்தி கூப்பிட்டுட்டு வராங்க. தெருவில் பார்க்கக்கூடிய எல்லாருமே விசித்திரமாக பார்க்குறாங்க. ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் இந்த யானை அப்படிங்கிறத பார்க்குறாங்க. 1551வது வருடம் கொண்டு வரப்பட்ட அந்த யானை வெறும் 2 வருடங்களில் 1553வது வருடம் இறந்து விடுகிறது. கடும் குளிர், என்ன சாப்பாடு கொடுக்கணுங்கிறது தெரியல, எப்போ பார்த்தாலும் கத்திக்கிட்டே இருக்கு, அடிக்கிறாங்க. இப்படி அந்த சுலைமான் அப்படிங்கிற யானை இறந்து போகிறது. சுலைமான் அவங்க கூட வந்த 2 நபர்கள் அப்படிங்கிறவங்களுடைய உருவச்சித்திரம் இப்போதும் ஸ்பெயின் நாட்டில் இருக்குதான். இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்ஸுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.